நாங்கள் ஸ்டார்டட் அட் ஒரு 6000 ரூபாய்க்கு வந்து ஒரு ஹேண்ட்லேயே பம்ப் பண்ணி பால் கறக்கிற மாதிரி. அப்போ வந்து பால் கறக்கிற மிஷின் வந்து ஒரு 40,000 50,000 60,000ன்ற லெவலில் வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணப்பட்ட மிஷின்ஸ் மட்டும்தான் இருந்தது. இந்தியாவில் ஒரு மேனுஃபேக்சரருங்கிறத ப்ராப்பராக இல்லை, 1-2 ரொம்ப ரேராக தான் இருந்தாங்க. ஸோ அதை நம்ம வந்து அப்சர்வ் பண்ணிவிட்டு எங்களுது இன்ஜினியரிங்கில் நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கு. எங்களுது இன்னொரு 2 இண்டஸ்ட்ரீஸ் கூட இருக்குது எங்களுதில். ஸோ அதை பேஸ் பண்ணி நாங்கள் வேக்கம் பம்ப் வந்து மேனுஃபேக்சர் பண்ணோம். ஸோ அந்த வேக்கம் பம்ப்பு தான் வந்து அடுத்தடுத்த டெவலப்மெண்ட்டுக்கு காரணம். 2017 பவர் வீடரை லான்ச் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ இன்றைக்கி வந்து ஆல்மோஸ்ட் நமக்கு ஒரு 100+ டீலர்ஸ் ஆல் ஓவர் இந்தியா. ஓகே, டைரெக்டாக நம்ம சப்ளை பண்ணுறோம் அவங்களுக்கு. அது இல்லாமல் எங்களுக்கு தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு டைரக்ட் அவுட்லெட்ஸ் அதே மாதிரி நார்த் இந்தியாலையும் ஒரு 2 இடத்துல இருக்குது. ஸோ இங்கே தமிழ்நாட்டில் வந்து சென்னை அண்ட் கோயம்புத்தூரில் டைரக்ட் அவுட்லெட்டு வெரி சூன் இன்னும் ஒரு 4-5 இடத்துல நாங்கள் இந்த இயர்லேயே பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவும் நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, ஸ்டார்டிங்கில் வந்து மில்கிங் மிஷினில் ஆரம்பிச்சுன்னு சொன்னீங்க. இன்றைக்கி வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுறீங்க அக்ரிகல்ச்சரில்? சார், அக்ரியில் வந்து எங்களுடைய எய்மே என்னென்னா எண்டு டு எண்டு. அதாவது ஒரு கிளைண்ட் வந்து எப்படி நம்ம இன்றைக்கெலாம் எப்படி வந்து நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டு இதெல்லாம் ஆயிடுச்சோ அது மாதிரி ஒரு இடத்துக்கு போனால் எல்லா பொருளுமே வாங்கிடணும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கடையாக ஏறி இறங்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லாதங்க மாதிரி நம்ம வந்து ஒரு நார்மல் விதையை போடுறதுல உழவு எடுக்கிறதுல ஆரம்பித்து அப் டு அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சு எடுக்கிற வரைக்குமான எல்லா மிஷினரிஸையும் நம்ம கொடுக்கணுங்கிறது தான் நம்முடைய எய்ம். இப்போ டிராக்டருடைய தேவையை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணியிருக்கு நம்முடைய பவர் வீடர்ஸ். ஸோ மில்கிங் மிஷின்லேயும் நம்ம ஒரு நல்ல ரெவல்யூஷன் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே சார்.